இன்றைக்கி நம்ம டெக்வாலயமில் ஒரு சூப்பரான ஆப் ஒன்று பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் மைக்ரோசாஃப்ட் பிசி மேனேஜர். இந்த ஆப்பை மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க இந்த பிசி மேனேஜர். இந்த பிசி மேனேஜருக்குள்ளே தான் நம்ம போய் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இங்கே கூகுளில் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிசி மேனேஜர் போடுங்க, இல்லாட்டி பிசி மேனேஜர் கூட போடுங்க. போட்டோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து காமிச்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசி மேனேஜர் en.microsoft.com அந்த சைட்டில் தான் போய் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே இந்த இடத்துல நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் டவுன்லோட் பண்ணலை. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வேணுன்றவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணவுடனே உங்களுக்கு என்ன வரும்னாக்கா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஓப்பன் ஆகினவுடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் யுவர் பிசி பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இது என்னென்ன பண்ணுவோம்னாக்கா உங்களுக்கு ஆன்டிவைரஸ் இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சிடும், உங்களுக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் இருந்தால் எதாவது காமிச்சிடும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக இருந்தாலும் காமிக்கும், பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எந்த ஆப்ஸ் இருந்தாலும் ரன்னிங் பண்ணாலும் அதுவும் காமிக்கும். அது எல்லாமே ஸ்டார்ட் அப் ஆப்ஸும் நீங்கள் ஆக்சுவலி டாஸ்க் மேனேஜர்லாம் போய் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு ஆப்பே இருந்தாலே போதும், உங்களுக்கு பெட்டர். உங்களுக்கு ஆக்சுவலி ஒன்று நான் காமிக்கிறேன். இதில் பூஸ்ட்னு கொடுத்தாலே போகும். ஒரு ஃபேன் மாதிரி இந்த இடத்துல சுற்றுது பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு க்ளீனிங் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. அதே போல் மெமரி யூசேஜ் இருந்தாலும் ரேமோட மெமரி யூசேஜ் இருந்தாலும் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் செக்கப். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைரஸஸ் தேவையில்லாமல் ஸ்டார்ட் அப்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து க்ளீனப், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளீனப் காமிக்குது. ஐட்டம்ஸ் டு க்ளீனப் டன். இல்லாட்டி உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டதுனால எனக்கு கம்மியாக காமிக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து டீப் க்ளீனப்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து இப்போ ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ விண்டோஸ் வந்து ஒரிஜினல் வச்சுருக்கவங்க அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அதனால் இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர்லாம் நம்மளுக்கு வேணும். உங்களுக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கட்டும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கேட்ச் இருக்கட்டும், எட்ஜி டெம்பரரி ஃபைல்ஸ் இதெல்லாமே ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் லார்ஜ் ஃபைல்ஸ். நீங்கள் சியில் இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் லார்ஜ் ஃபைல்ஸ் இன் சி ட்ரைவ். ஓகேங்களா. சி ட்ரைவில் வந்து 10 MB 50 MB 100 MB 1 GB. இதில் ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறது வந்து 1 GB கிரேட்டர் தேன் 1 GB என்னென்ன இருக்கோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோஸ் இருக்கா இல்லை தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் என்ன. இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை, நான் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுனால என்கிட்ட இருக்காது. ஆக்சுவலி பார்க்கலாம் இருக்கா இல்லையானு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஆக்சுவலி 1 GB ஏதாவது மூவி தேவையில்லாத ஆடியோ ஃபைல்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. சியில் தான் வந்து டவுன்லோட் ஆகும். ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1 GB கிரேட்டர் தென் 1 GB இருந்தாலே உங்களுக்கு காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ் வந்து லார்ஜ் ஃபைல் பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ் ஆப்ஸ். அந்த ஆப்ஸ் வந்து என்ன பண்ணுவோன்னாக்கா நம்மளுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா, தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே நம்ம இங்கேருந்தே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயில் அண்ட் காலண்டர், உங்களுக்கு மெயில் நிறைய பேர் அவுட்லுக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இது தேவையில்லைன்னா இங்கே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோசாஃப்ட் ப்ரொஃபஷனல் வச்சுருக்கேன், வேணானாக்கா இங்கே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே போய் நீங்கள் தேடணுன்ற அவசியமே இல்லை. எல்லாமே இங்கேருந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ ஸ்கைப் வேணானாக்கா தேவையில்லாமல் நிறைய பேர் ஸ்கைப் யூஸ் பண்ண மாட்டீங்க. மொபைல் வந்ததுலேருந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்ததுலேருந்து ஸ்கைப் வேணான்றவங்க இங்கே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் சென்ஸ். இந்த ஸ்டோரேஜ் சென்ஸை என்ன பண்ணோன்னாக்கா ஸ்டோரேஜ் சென்ஸ் இங்கே ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஆக்சுவலி இங்கே வந்து சி ட்ரைவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சுன்னா தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் காமிக்கும். இங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் இந்த இடத்துலேயே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலேயே உங்களுக்கு காமிச்சிடும் என்னென்னலாம் பேக்ரவுண்ட். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆன் பண்ண சொல்லி என்னென்னலாம் தேவையில்லாமல் அமைக்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், விண்டோஸ் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன். வேணானாலும் இங்கே ஆஃப் பண்ணி வச்சிங்கனாலும் அது ஒன்றும் ஸ்டார்ட் அப்பில் வராது. ஆக்சுவலி அவ்வளோதான். தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி. விண்டோஸ் அப்டேட் வேணாலும் பண்ணிக்கலாம், ப்ரௌசர் ப்ரொடெக்ஷன் இருக்குது,
பாப்அப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னாக்கா ஸ்கேனிங்கும் ஆகும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீல இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே பேக்ரவுண்டு என்ன காமிக்கும், ப்ரௌசரோட எக்ஸ்டென்ஷன், ஸ்டார்ட் அப் ஆப்ஸு, ஹார்ட்வேர் ட்ரைவர்ஸ் எதாவது மிஸ்ஸிங்காக இருக்கா இதெல்லாமே இதிலேயே வந்து காமிச்சிடும். பாருங்கள் நம்ம இதில் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நான் இது வரைக்கும் நான் ஸ்கேன் பண்ணதில்லை, ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். இது ஆக்சுவலி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10க்கும் 11க்கும் சப்போர்ட் பண்ணணும். பட் விண்டோஸ் 7க்கு இன்னும் வரல. ஆக்சுவலி விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வேணாக்கா நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள் ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் ஸ்கேனர் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நான் வந்து டிஃபெண்டர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே நல்லா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுது உங்களுக்கு. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ஆன்டிவைரஸ் ஒன்று காசு கொடுத்து வாங்கி போகிறதோட இதில் வந்து டிஃபெண்டர் நீங்கள் ஆன்டிவைரஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும், உங்களுக்கு போதுமானது. ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம் என்ன ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேலே நம்ம டெக்வலையம் பேஜுக்கு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஏதாவது உங்களுக்கு தேவையான ஏதாவது பிசி டெக்ஸில் ஏதாவது தேவைப்படுறதா இருந்தால் நம்மளுக்கு ஒரு இது போட்டு விடுங்க, நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா? நோ த்ரெட்ஸ் ஃபவுண்ட், அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.